அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள் பழ மரங்க. நான் ஏற்கனவே அதை பற்றி நான் போட்டிருக்கேன். நிறைய பழம் கிடைக்குங்க. ஆனால் அது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அந்த மாதிரி மாதங்களில் தான் அவ்வளோ பழம் கிடைக்குங்க. குட்டி குட்டியாக காய் வச்சு அவ்வளோ கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வெட்டி விட்ருக்கோம், சீசனும் முடிஞ்சாச்சுங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக சீசன் இல்லாத சமயத்தில் கூட காய் வந்திருக்குங்க. எங்களுக்கு வருஷந்தோறும் ஒரு 35-40 கிடைக்கும். பட் நாங்கள் இது திருவள்ளூர் வீட்டில் தரைதளத்தில் இருக்குது. நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எல்லாம் பறிச்சிருவாங்க. எங்களுக்கு ஒரு 4-5 கிடைக்குங்க. இதை பாருங்கள், எவ்வளோ சீசன் இல்லாத சமயத்துலேயும் காய் வச்சுருக்குங்க. நான் தாங்க இந்த விதையை ஊனி நட்டு வச்சேங்க. இப்போ இத்தனை காய் வருஷந்தோறும் எங்களுக்கு கிடைக்குதுங்க. போயிட்டு நாங்கள் கட் பண்ணி வரோம். சுளையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசாக அவ்வளோ ஒரு இனிப்பான ஒரு பலாப்பழம்னு சொல்லலாங்க. வெளியில் கூட அப்படி கிடைக்காதுங்க. ஆனால் இதில் நல்ல பெரிய 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 சுளை வைக்குங்க. நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு கூட நல்லாவே வருதுங்க. மண் மட்டும் தரமாக இருக்கணுங்க. வந்தால் வருங்க. மிக்க நன்றி.